வாழ்க வளமுடன். வெங்காயம், சின்ன வெங்காயம் வடவம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் வந்து 3 கிலோ எடுத்துருக்கேங்க. 3 கிலோ எடுத்து நல்லா தோலெலாம் நீக்கி வச்சுருக்கேன். இந்த தோல் எடுத்துடுங்க. அதுமாரி நான் 3 கிலோ உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து வடவத்துக்கு இப்போ வெய்ய நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான பொருள் வந்து 100 கடுகு, 100 உளுத்தம்பருப்பு, 100 ஜீரகம், 100 வெந்தயம், உப்பு, கருவேப்பிலை, பூண்டு. இதாங்க வடவத்துக்கு. மஞ்சள் பொடி. இப்போ வந்து நான் வெங்காயத்தை வந்து கையால் அரிஞ்சாலும் அரிஞ்சிக்கலாங்க. எனக்கு வந்து கையால் அறிய முடியல. நான் அதனால மிக்ஸி கப்பில் வந்து நான் போட்டுக்க போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி மிக்ஸியில் போட்டுட்டு அரியிற மாதிரி கொஞ்சம் இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. வடவத்துக்கு இந்த வெங்காயம் வடவை வந்து புளி குழம்பு, காரக்குழம்பு, எறா குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, மெயினாக மீன் குழம்புக்கு தாங்க நல்லா வடவம் வந்து வடவம் இல்லாமல் துவையலுக்கு எல்லாமே இந்த வடவம் வெங்காயம் வடவம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 3 கிலோ 100 ரூபானே போட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வெங்காயம். இப்போ நீங்கள் போட்டு இப்போ மாதம் இப்போ நல்லா வெய்ய நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் வடவம் வெங்காயம் வடவம் நான் போட போகிறேன். இதை பாருங்கள், இதுமாரி குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்று. இதை பாருங்கள், இதுமாரி குறைன்னு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதேமாரி ஒரு தலை சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த தலை சட்டியில் தான் நான் வயிற்று போட போகிறேன். இப்போ அரைச்சதை இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதான் நல்லது. நம்ம பெசை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸியில் வந்து இது பாருங்கள் குறைன்னு அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதுமாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும். ரொம்ப நைஸாக போகக்கூடாது. இந்த பாருங்கள், இதுக்கு வந்து 100 கடுகு, 100 வெந்தயம், 100 சீரகம், 100 உளுத்தம் பருப்பு வச்சுருக்கோங்க. இது அப்படியே எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். இவ்வளோ பொருள் போட்டால் தாங்க 3 கிலோ வெங்காயத்துக்கு சரியாக இருக்கும். உப்பு வந்து என் கையால் வந்து 2 பிடி போட போகிறேன். உப்பு சரியாக இருக்கும். இதை பாருங்க, ஏன்னா வடவத்துக்கு வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து செய்யணும் வடவத்துக்கு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நீங்கள் இதுமாரி ஒரு தலை சட்டியில் வச்சு நீங்கள் வடவம் செஞ்சாதான் உங்களுக்கு நல்லா மண் சட்டியில் நல்லா உங்களுக்கு ஒரு வடவம் நல்லா கிடைக்கும். நல்லா ஒரு நம்மளுக்கு கையை விட்டு நல்லா பிசைந்து நல்லா தாளாரமாக. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி போட போகிறேன். அப்போ தான் வண்டுலாம் வைக்காது. ஒரு 100 கிராமு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், நசுக்கி. அதுமாரி போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. நான் வந்து ஒரு கைப்பொடி அளவு தான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வெயிலில் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு காய வைக்கணுங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து தாம்பாத்தை போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம காய வைக்க போகிறோங்க. இதை தாம்பாத்தில் அந்த மிக்ஸியில் போடுறதுனால 1-2 இதுமாரி முழுசாக இருந்தால் கையால் அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் பத்தலைனா போட்டுக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம். இதில் எப்பயுமே நீங்கள் வந்து வடவம் போட்டிங்கன்னா 2 காஞ்ச மிளகா வந்து இப்படி போட்டு பிசைஞ்சு மூடி வச்சுருக்குது. இது பாருங்க, இப்படி 2 காஞ்ச மிளகா போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து நாளைக்கு நான் காய வச்சு உங்களுக்கு வடவம் காமிக்கிறேன். நேற்று நான் வெங்காயம் அரிஞ்சியே ஊற வச்ச பாருங்க. அதை வந்து நான் இப்போ உருண்டையாக பிடிக்கிறேங்க. இதில் தண்ணி விடும். இது காய வச்சு இதில் போட்டு ஊற வச்சு தான் நம்ம காய வைக்கிட்டு ஒரு 4 நாளைக்கு காய வைக்கணுங்க. அப்புறமா நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி பிடிக்கணும். இதுமாரி நீங்கள் உருண்டையாக நல்லா உருட்டிட்டு இதில் வச்சுக்கோங்க.
இதுமாதிரி தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வெயில் எடுத்து வச்சிடணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா தாம்பாளம் இல்லைன்னா நீங்கள் கவரில் கூட காய வச்சுக்கலாம். நான் மாடியில் கொண்டு வைக்க போகிறேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இதை கொண்டு போய் நான் வெயிலில் வச்சு காய வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து 3 நாள் காய வச்சேங்க. அந்த வடவம் தண்ணி இருந்தது பாருங்கள், 3 நாள் வச்சு இது கரெக்டாக இப்போ 3ஆவது நாள் நான் நல்லா இழுத்துக்கிச்சுங்க பாருங்கள். உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 4 லிட்ரு விளக்கெண்ணெய் வாங்கி கலந்து நம்ம பிடிச்சி காய வைக்கணும். 3 நாள் கரெக்டாக இருக்குது. இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து 3 நாள் நல்லா 4 நாளுங்க நல்லா கரெக்டாக காஞ்சிச்சுங்க அந்த வடகம். இதை வருங்க, இதுதாங்க கேஸ்ட்ரால் ஆயிலு. கேஸ்ட்ரால் ஆயில்னால் விளக்கெண்ணெய், ஆமணுக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. நாங்களாம் விளக்கெண்ணெய்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து ஆமணுக்கு எண்ணெய்னு கேளுங்க, கேஸ்டர் ஆயில்னு சொல்லி. 100 mlங்க. நான் 3 கிலோ வெங்காயத்துக்கு நான் 100 எடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ இதில் கலந்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. கரெக்டாக 100 ஆயில் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் படுற மாதிரி பிடிச்சிக்கிங்க. நல்லா கிளறிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு 2 நாள் காய வச்சு நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு வாளிலையோ அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை பாருங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எம்மா பெருசு வேணுமோ பிடிச்சிக்கிங்க உருண்டையாக. இதை பாருங்க, விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இது ஒரு 2 நாளைக்கு காய வச்சு நீங்கள் பாட்டில்லையோ ஒரு வாளிலையோ அடுக்கிக்கலாம். இதாங்க குழம்பு வடவம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு நான் நல்லா காய வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், வரும் நல்லா பொல பொலன்னு வந்து பாருங்கள். இந்த வடவம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சி வெங்காய வடவம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.